நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 13வது வசனம். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், மிகவும் சரீரத்திலே வியாதியினாலே பாதிக்கப்பட்டவன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் குஷ்டரோகம் என்கிற சதைகள் எல்லாம் அழுகி போகக்கூடிய, தோள்கள் எல்லாம் அழுகி போகக்கூடிய, நரம்புகள் எல்லாம் சுருட்டி வைக்கக்கூடிய, இழுத்து வைக்கக்கூடிய ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு மருத்துவம் இல்லை. அவனை இஸ்ரவேலிலே ஒன்று சொல்லுவார்கள், இவன் சாபமானவன் என்று சொல்லுவார்கள். எல்லாராலும் பகைக்கப்படுகிறவனாய், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவனாக காணப்பட்டான் இந்த குஷ்டரோகி. குஷ்டரோகி என்று சொன்ன உடனே எல்லோருடைய முகங்களும் சுளிக்கும். ஐயோ, குஷ்டரோகமா? அவன் சாபம் பிடித்தவன், அவன் வாழ்வதை காட்டிலும் சாவது நல்லது என்று சொல்லி அநேகர் அவனை குறித்து தவறாக, இழிவாக, கேவலமாக பேசுவார்கள். அப்படிப்பட்டவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வருகிறான். வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறீர், கண்களை திறக்கிறீர், ஊமையனை பேச வைக்கிறீர், செவிரனை நீர் கேட்க வைக்கிறீர், பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறீர், செத்து போனவனை எல்லாம் உயிரோடு எழுப்புகிறீர். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குஷ்டரோகம் அழுகி போன என் சரீரத்தை உம்மாலே சுத்தமாக்க முடியுமா? நான் இந்த சமுதாயத்துக்குள்ளே வருவதற்கு நான் தகுதியற்றவன். என்னை ஊருக்கு புறம்பாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு சுகமாக்க முடியுமா என்று கேட்டபொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாய் திறந்து சொன்ன வார்த்தை, எனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, உன்னை சுத்தமாக்குவதற்கு எனக்கு ஒரு இஷ்டம் உண்டு, விருப்பம் உண்டு, நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் அநேகராலே கைவிடப்பட்டு, புறம்பாக ஒதுக்கப்பட்டு, கேட்பாரற்று கூட கிடக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் பல முயற்சிகளை செய்தும் தோற்று போய், ஏன் ஐயா நான் வாழ்கிறேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக வல்லவா மூடியிருக்கிறது, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற கேள்விகளுக்கு விடை கூட கிடைக்காமல், பதற்றத்தோடு கூட, பயத்தோடு கூட, வாழ்வின் நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே, மகளே, என்ன காரியங்களை குறித்து என்னிடத்திலே வருகிறாயோ அதை செய்வதற்கு என்னிடத்திலே சித்தம் உண்டு. உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தருவதற்கு என்னிடத்திலே சித்தம் உண்டு. உன் தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுவதற்கு என்னிடத்திலே சித்தம் உண்டு. உன் வியாதிகளை சுகமாக்குவதற்கு என்னிடத்திலே சித்தம் உண்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அநேகரால நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். அநேக கேள்விக்குறியோடு இன்றைய சூழ்நிலைகள் மாறுமா மாறாதா என்று கூட நீங்கள் பல சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு மகனே, மகளே, உன்னுடைய காரியங்களிலே நான் ஜெயத்தை கொடுப்பதற்கும், உனக்கு நான் அற்புதங்களை செய்வதற்கும் என்னிடத்திலே சித்தம் உண்டு. அவைகளை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு முழுமையான விடுதலை கொடுப்பதற்காக, இவ்வளவு நாளும் நீங்கள் காத்திருந்தீர்களே, இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி என்னை விட்டு போகும், இது எப்படி எனக்கு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அதை செய்வதற்காகவே இன்றைக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுகிறார், யாரும் முடியாது என்று சொல்லியிருக்கலாம், யாரும் தெரியாது என்று சொல்லியிருக்கலாம், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம், எனக்கு உனக்கு பொருள் கொடுத்து உதவ முடியாது, பணம் கொடுத்து உதவ முடியாது, என்னால ஒன்று முடியாது, என்னை விட்டு தயவு செய்து போய்விடு, அப்படி என்று மற்றவனை பார்த்து விடு, மற்றவர்களை பார்த்து விடு என்று கூட உங்களுக்கு கை காட்டிவிட்டு நகர்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே, ஏன் கலங்குகிறாய், எதற்கு உனக்குள்ளே நீ திகைக்கிறாய்? உனக்காக அற்புதங்களை செய்வதற்காக, உனக்காக ஒரு புதிய வாசலை திறப்பதற்காக, உனக்காக நான் நின்று யுத்தம் பண்ணுவதற்காக இன்றைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு சித்தம் உண்டு,
உனக்கு அற்புதங்களை செய்வதற்கு. எனக்கு சித்தம் உண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு. எனக்கு சித்தம் உண்டு உன்னை சுகமாக்குவதற்கு. எனக்கு சித்தம் உண்டு நான் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு. விசுவாசியுங்கள், அவருக்கு சித்தம் உண்டு. அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு. இந்த நாள் உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாளாய், தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற நாளாக மாறுவதாக. God bless you.